வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். திமுக ஏற்றம் இரக்கம் சவால் என்ற நூலை எழுதி வெளியிட்டிருக்கிறார் எழுத்தாளர் பேராசிரியர் திரு ஆர் கண்ணன் அவர்கள். அவருடன் ஒரு உரையாடல். வணக்கம் சார். வடசென்னை அப்படிங்கிறதுனால இயல்பாகவே உங்களுக்கு திராவிட இயக்கங்கள் மீதான ஆர்வம் பிடிப்பு அதிகமாக தொடர்ந்து அந்த வரிசையில் நூல் வருதே? உண்மைதான். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வடசென்னை வண்ணாரப்பேட்டையில். நான் நடந்து போனால் ஒரு 15 நிமிஷத்தில் ராபின்சன் பார்க் அங்கே போயிடலாம். அங்கே தான் இன்றைக்கி அதுக்கு அண்ணா பூங்கான்ட்டு பேர். அங்கே தான் செப்டம்பர் 18 அன்னைக்கு 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க கூட்டம் 28 பேர் கலந்துக்கிட்ட அந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதில் கடைசியாக இருப்பாங்க. அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசலை. ஆனால் அதற்கு முந்தின நாள் திராவிட முன்னேற்ற கழகம் உதயமாகுது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பவளக்கர தெருவில். அதனால் என்னுடைய வீட்டை ஒட்டியே இந்த வரலாற்று தமிழகத்தை பொறுத்தவரையில் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னுடைய அண்டையில் நெய்பர்ஹுட்டில் நடக்கிறத நான் பார்க்குறேன். அறிவகம், எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 நிமிஷம் நடந்த அறிவகம். அவர்கள் முதலில் அவங்களுடைய கட்சி அலுவலகம், அதுதான் பின்னாடி இன்னைக்கு அறிவாலயமாக விரிஞ்சு இங்கே அண்ணா சாலையில் இருக்குது. அதனால் என்னை சுற்றி நான் ஒரு திராவிட முன்னேற்ற கழக சுற்றுச்சூழலில் நான் பிறந்தது 62. 62 திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பலமான ஒரு கட்சியாக வளர்ந்து வருகிறது. எந்த அளவுக்கு வளர்ந்து வருகிறதுனா இதை தடை பண்ணணும் அப்படின்ட்டு காமராஜர், காங்கிரஸார், மத்திய அரசு நினைக்கிற அளவுக்கு, ஏன்னா அவர்கள் விடுதலை பிரிவினை கேட்டுட்டு இருந்த நேரம் அது. அதுக்கப்புறம் 16வது அரசியல் சாசன சட்ட திருத்தம் வருது. இவர்கள் பிரிவினையை கைவிடுகிறார்கள் 62. நான் 62 பிறக்கிறேன். ஒரு 5 ஆண்டுகளில் அவங்க ஆட்சிக்கே வந்துடுறாங்க. அப்போ நீங்கள் பார்க்கலாம் அவர்களுடைய மிக அந்த அசென்ட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த புத்தகத்தில் ஏற்றம், அந்த ஏற்றம் மிக மிக என்ன சொல்றது, வீரியமாக உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு காலகட்டத்தில் நான் பிறக்கிறேன். இந்த புத்தகத்தின் தலைப்பு திமுக ஏற்றம் இரக்கம் சவால் அப்படின்னு வச்சிருக்கீங்க. நீங்கள் 62லேருந்து அதை உற்று கவனிக்கிற போது அதனுடைய வளர்ச்சி இருக்குது. இந்த இரக்கம்ங்கிறது எம்ஜிஆர் காலத்து அந்த காலகட்டம், சவால்ங்கிறது திரு ஸ்டாலின் காலத்து காலகட்டம் அப்படின்னு மனசில் வச்சு அந்த தலைப்பை வச்சிங்களா? ஏற்றம் என்பது 67 வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். அதை விட ஒரு உச்சக்கட்டம் 71. கலைஞர் ஒரு ஆளுமையாக தானாகவே உருவாகக்கூடிய ஒரு சூழல். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வென்ற இடங்களாகட்டும், அது வென்ற விகிதாச்சாரமாகட்டும், அந்த உயரத்தை இதுவரை அது தொடவில்லை. அது எந்த அளவுக்கு சரிவை சந்திச்சதுன்னா, உங்களுக்கு 1980 சரிசமமாக காங்கிரஸுக்கு இடங்களை ஒதுக்கி தந்து கூட்டணியில் நின்று தோற்று போனார்கள் சட்டமன்றத்தில். அதே மாதிரி 2006லையும் முதன்முறையாக ஒரு மைனாரிட்டி அரசை நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கும் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவர்களுடைய வாக்கு வங்கி குறைந்து கொண்டே வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதிய அமைப்புகள், மற்ற அமைப்புகள், தமிழ் தேசியம் போன்ற அமைப்புகள் உருவாகி வர்றதையும் நீங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு சினிமா ஒரு பெரிய சக்தியாக 2005 வரைக்கும் 5லிருந்து தொடங்குது விஜயகாந்த். சாதிய அமைப்புகள் அதுக்கு முன்னாடியே தொடங்கிடுது. அதனுடைய வெளிப்பாடு தான் 2001 திராவிட முன்னேற்ற கழகம் பல சாதிய அமைப்புகளோடு ஒரு கூட்டணி வச்சுக்கிச்சு. மிகப்பெரிய தோல்வியவும் அதில் சந்திச்சது. அதனால அதனுடைய விமர்சனத்திற்கும் உள்ளானார் சாதி கூட்டணி. கண்டிப்பா அது சாதி இல்லைன்னு சொன்னார். அதில் எங்கே ஜாதி இருக்குன்னு கேட்டார். பாமக என்பது எப்படி ஜாதி கட்சி நீங்கள் சொல்ல முடியும், அதில் ஏதாவது ஜாதி இருக்கான்லாம் கேட்டார். இன்று நீங்கள் பார்த்தீர்களானால் ஜாதியை அடிப்படையாக கொண்ட அல்லது பெரும்பான்மை ஜாதியை முன்னிறுத்துகிற அந்த இயக்கங்கள் நிறையா இருக்குது. இந்த இடத்துல இந்த சவால்ங்கிறதுக்கு நான் கொஞ்சம் நிகழ்ச்சியின் இறுதிக்கு நான் வரேன். ஏன் அந்த வார்த்தையை போட்டிங்கிறதுக்கு நான் இறுதிக்கு வரேன். இதில் ஒரு இடத்துல திராவிட நாடு கோரிக்கை குறித்து பேசுகிற போது அதற்கு பெருமளவு ஆதரவு தமிழ்நாட்டிலேயே இல்லை அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. அந்த ஆதரவு திமுகவுக்கு கிடைச்சிருந்தா அவங்க இன்னும் ரொம்ப வலுவாக இருந்திருப்பாங்களா அந்த கோரிக்கையில்? அப்படி உணர்றீங்களா? எனக்கு அப்படி தோணலை.
அதாவது அவர்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு வந்துச்சு. நம்ம முன்னாடியே பார்த்தோம். 16வது அரசியல் சட்ட சாசன திருத்தத்தை மத்திய அரசு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு இவர்களுடைய ஆதரவு வலுத்திருந்தது. ஆனால் திராவிட நாடு கிடைச்சிருக்காது. ஏன்னா உங்களுக்கு பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்த இந்திய அரசு வந்து ஒற்றுமை மட்டுமே, இதனுடைய எல்லைகளை காத்துக்கொள்வது மட்டுமே அதனுடைய தலையாய ப்ரீஆக்குபேஷனாக மாறிவிட்டது. ஸோ ஜனநாயக ரீதியா இந்த பிரிவினை கேட்பவர்கள் அல்லது இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அவர்கள் அதுல வந்து சமாதானம் அடைஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்தது. ஏன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல, இவர்கள் கேட்ட திராவிட நாடு மற்ற மாநிலங்களையும் தென்னக மாநிலங்களையும் உள்ளடக்கிய ஒன்று. அதுல நீங்க எழுத்தும் பேச்சும் மிகப்பெரிய ஆயுதம் திமுக வந்து ஆரம்ப காலத்துல வலு ஊன்றுவதற்கு அப்படின்னு அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கீங்க. எல்லாருமே அந்த பங்களிப்பை செய்தார்கள் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. அது முக்கியமானதா அந்த கட்சியுடைய பலத்தை கூட்டுவதற்கு இருந்துச்சு? அது மட்டுமல்ல, அண்ணா வென்ற பிறகு நீங்க வென்றது எப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு வாய் மை அப்படின்னு சொல்றாரு. அது வாயும் மையும் எழுத்தும் பேச்சும் இதை வந்து அப்படி அழகா அவர் சொல்றார். ஒரு சகோதரத்துவம், ஒரு குடும்ப பாசம் அப்படின்ற ஒரு புதிய யுக்தியை திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவின் தலைமையில் இந்த இயக்கம் முதலாக அறிமுகப்படுத்தியது. மிக சாதாரணமானவர்களை அவர்களுக்கு மேடையில் ஒரு இடம் தந்து அவர்களுக்கு ஒரு பொன்னாடை என்ற ஒரு சாதாரண கைத்தறி துண்டை போட்டு அவர்களுடைய பெயரை உச்சரித்து 30 பேர் இருந்தாலும் 30 பேரையும் படிப்பார் அண்ணா. இது வந்து உங்களுக்கு சமுதாயத்தில் நாம் எல்லாருமே ஒரு அந்தஸ்தை நோக்கி தானே இருக்கிறோம். இந்த காங்கிரஸ்ல இருந்தவர்கள்ல உங்களுக்கு நிலச்சுவாந்தாரர்கள், பஸ் ஓனர்ஸ், இந்த மாதிரி பெரும் மேட்டுக்குடி மக்கள், அவர்களுக்கு தான் ஒரு இடம் இருந்துச்சு. இதுல வந்துட்டு எல்லாரும் முறை வைத்து கூப்பிடுவது, இந்த அண்ணான்ற ஒரு பேர் அவருக்கு அழகா அமைஞ்சு போச்சு. அதனால அவர் எல்லாருக்கும் அண்ணாவா இருந்தார். ஒரு இடத்துல அதை குறிப்பிடுறீங்க, மூட்டை தூக்குறவர், பழ வியாபாரி, சாமானிய மனிதர்கள், தினக்கூலிகள் எல்லோருமே வந்து திமுக மேலே அனுதாபம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க, விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் இயக்கம், இடதுசாரி இயக்கங்கள் இருக்கிற போது திமுக மீது இவங்களுக்கு இவ்வளவு அபிமானம் வருவதற்கான காரணம் நீங்கள் சொன்னதானா? இந்த சகோதரத்துவம் என்பது வந்து ஒரு ஒரு காரணம். அவர்கள் பேசுகிற தமிழ் போல் வேறு யாரும் பேசவில்லை. அவர்கள் எல்லாரும் பூக்கடை வைத்திருக்கிறார்கள். பட் இவர்கள் பூக்கடைக்கு செய்கின்ற விளம்பரம், செய்கின்ற முறை எல்லாரையும் இவர்களிடத்தில் கொண்டு வருகிறது. இவர்கள் இது மாதிரி தமிழ் பேச முடியுமான்ட்டு எல்லாம் வியந்தார்கள். ஒரு தலைமுறையே வந்து அண்ணாவை காப்பி பண்ணி பேச வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் எப்பவும் சொல்லுவேன், இவர்கள் வந்து சாதாரண உறவு முறைகளை வைத்து அதை வச்சு சிம்பிளா புரியுற மாதிரி பேசக்கூடியவர்கள். இவர்கள் என்ன சொல்லுவாங்க, இப்ப அண்ணா சொல்ற ஓமானம், அரசியல் என்பது அத்தை பெண் போல் சுற்றி வரலாம், தொட்டு விளையாடக்கூடாது அப்படின்னு மாணவர்களுக்கு அவர் சொல்றாரு. இப்ப காமராஜர் பெரிய அவரும் அழகா கம்யூனிகேட் பண்ணக்கூடியவர். ஆனால் அவர் பேச்சில் அவர் ஒரு செயல் வீரர். அதுக்கப்புறம் காங்கிரஸ் இப்ப 24 ஆண்டுகள் இருந்த நவீன் பட்நாயக் அரசு ஒரு நல்ல ஆட்சின்னு நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம். அது போயிடுச்சே. அதனால காங்கிரஸ் வீழ்ந்ததற்கு அவர்கள் நல்லாட்சி இல்லைன்றதில்ல, காமராஜர் இறங்கிடுறார் 63ல். அதற்கு பிறகு வரக்கூடிய தலைமை வந்துட்டு காமராஜர் அளவுக்கு இல்லை. செயல் ஆளுமை, பக்தவச்சலம் அவர்களுக்கு இதுக்கு அவர்களுடைய தொல்லைகளுக்கு இன்னும் கூடுதலா என்ன கஷ்டம் வந்துச்சுன்னா 65ல் இந்திய எதிர்ப்பு போர், உக்கிரமான போர். அந்த போரை வந்து அவர்கள் சரியாக, அது வந்து இமோஷனலான ஒரு விஷயம், அது அவர்கள் சரியா கையாளல. இன்னொரு இடத்துல வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற கொள்கையும் சிறுபான்மை மக்கள் மத்தியில திமுகவுக்கான ஆதரவை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றேன். தொடக்கத்திலிருந்து சிறுபான்மை மக்கள் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடுன்னு எடுப்பதற்கு அந்த கொள்கை முக்கிய காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. உங்களுக்கு திராவிடர் கழகத்திலேயே வந்து திராவிடர் கழகத்தில் பெரியார் தலைமைக்கு திராவிடர் கழகம் 39ல் வந்துடுது. பெரியாருக்கு தனிப்பட்ட முறையில் ஜின்னாவோட ஒரு நல்ல ஒரு உறவு இருந்துச்சு. ரொம்ப நெருக்கமான உறவுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு உறவு இருந்துச்சு. இஸ்லாமியரை இந்தியா முழுக்க அவர்கள் பிரிவினை கேட்டதனால் இந்த காங்கிரஸ் இயக்கத்திற்கு அவர்கள் மிகப்பெரிய சவாலாக வடக்கில் இருந்ததனால் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், நம்மை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு, அதாவது ஒரு, இது வந்து லாஜிக்கலா இல்லை, கண்ட்ரைவ்டுன்னு நானே சொல்லியிருக்கேன், இது வந்து வலிந்து சொல்வது போல். அதனால் அந்த காலத்திலிருந்தே இருக்கு. அப்புறம் அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன்
நபிகள் பெருமானாருடைய பிறந்தநாள் விழாவில் அண்ணா பேசும் பொழுது வட சென்னையில் முதலாக 1943 சொல்லிடுறார். கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவர் சொல்லல. அது கட்சி ஆரம்பிச்ச பிறகு அதை ரொம்ப கொள்கையாக கொண்டு வராங்க. அது வந்து இஸ்லாமிய மக்களுக்கு திமுக மீதான அபிமானத்தை கூட்டுதா? இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்றது அது அவர்களுடைய தாரக மந்திரம் தானே உங்களுக்கு. ஏன்னா அவர்களுடைய உருவ வழிபாடு இல்லாத ஒரு நம்பிக்கை மதம் அது. ஏறக்குறைய அதுக்கு நெருக்கமா வந்துடுறோம்ல, வள்ளலார் சொல்ற மாதிரி வந்துடுறோம்ல இல்லையா? இப்போ உருவத்துக்கு அங்கே இடமில்லை. இவர்கள் என்ன பண்ணாங்க, இப்போ திராவிடர் கழகத்தில் இருக்கிற வரைக்கும் வந்து இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை இவர்கள் மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொன்னதை வந்து இவர்கள் எதிர்த்தார்கள். அந்த எதிர்ப்பை வந்து இவங்க குறைச்சிக்கிட்டாங்க. அதாவது இன்னைக்கு வந்து இப்போ இருக்க முதல்வர் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் இயக்கத்தில் இருக்கவர்கள் 90 விழுக்காடு இந்துக்கள்னு சொல்கிற ஒரு கட்டாயத்திற்கு பிஜேபி அவரை கொண்டு வந்து நிறுத்திச்சு இல்லையா? அப்போ காலத்தோட கட்டாயம், தேர்தல் அரசியலுக்கு இவர்கள் வந்த பிறகு இவர்களுடைய நிலைமை என்னன்னா, இவர்களை நம்ம இந்த மாதிரிலாம் தாக்க வேண்டாம் அப்படின்ட்டு விமர்சனங்கள் குறைஞ்சு போயிடும். இல்லை, தொடக்கத்தில் நம்ம பேசணும் இந்த சவால்ன்ற வார்த்தைக்கான காரணம் என்னன்னு. எந்த அடிப்படையில் அந்த வார்த்தையை வந்து வைக்கணும்னு நினைச்சிங்க? சவால்னு சொல்லணும்னு ஏன் நினைச்சிங்க? என்னென்ன சவால்கள் திமுகவுக்கு இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? திமுகவுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னன்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். அதாவது உங்களுக்கு ஜாப்ஸ், முதல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும். வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தருவது என்பது ரொம்ப சிரமம். இன்னைக்கு நிறைய தனியார் துறையில் அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நீங்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியும். ஸோ அது முடிஞ்சு போச்சு. நீங்கள் தனியார் துறைக்கு ஒரு நிறைய இடம் தரணும். இப்போ தொழில் முதலீடுகள் நீங்கள் வந்து அவர்களை வரவேற்கணும். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? நிலம் எங்கேருந்து நீங்கள் ஆர்ஜிதம் பண்ணுவீங்க? பரந்தூரில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்று. தொழிலாளர் சட்டங்கள், நம்முடைய சட்டங்கள் எல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு அல்லது தொழிற்சாலைகளுக்கு உகந்ததாக இல்லை. வியட்நாமில் இருக்க சட்டத்துக்கும் நம்ம சட்டத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்கோம். இப்போ 12 hour ஷிஃப்ட் வேணும் எனக்குன்னு கேட்குறாங்கன்னா நம்மளால் முடியாது. தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அரசு நிற்கணும். ஆமாம், நிற்கணும். அதே நேரத்தில் முதலீடு வேணும். இது ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் கூட ஒருவேளை காலத்தின் கட்டாயத்தில் நம்ம வெற்றி கொண்டுடுவோம்னு வச்சுக்குவோம், வென்றுடுவோம். சுற்றுச்சூழல், இது மிகப்பெரிய இஷ்யூ. இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஷ்யூ. வேலை உருவாக்கணும், முதலீடுகளை கொண்டு வரணும், அதுக்கேற்ற உங்களுக்கு கட்டமைப்பு இருக்கணும். உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும், உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதெல்லாம் நாம் வந்து பின்னாடி இருக்கோம். இன்னைக்கு பிலிப்பீன்ஸில் போய் நான் முதலீடு பண்ணலாம், வியட்நாமில் போய் பண்ணலாம், தமிழ்நாட்டில் பண்ணலாம், அல்லது மகாராஷ்டிராவில் பண்ணலாம், இங்கே பண்ணலாம் அப்படின்னும் பொழுது வந்து நமக்குள்ள இங்கேயே ஒரு 30 பேர் நம்மளோட போட்டி போடுறாங்க. இந்தியா முழுக்க நிறைய இந்த லிபரலைசேஷனுடைய பெரிய வெற்றி என்னன்னா, நம்ம முன்னாடியெல்லாம் மத்திய அரசை நம்பி மாநிலங்களுக்குள்ளேயே நிறைய போட்டி இருக்கு. எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? வெளியிலிருந்து யாரையாவது கொண்டு வந்து முதலீடு செய்ய சொல்வது என்பது ஒரு வழி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு. இங்கே ஆப்பிள் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து சவுத் ஏஷியாவுடைய டிட்ராய்ட்னு நம்மளை சொல்லிக்கிறோம். ஒரு 6-7 கம்பெனி வந்துருச்சு. அக்சசரிஸ் வந்துருச்சு, உதிரி பாகங்கள் பண்ணுறது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் வருது. ஆனால் விளைநிலங்கள் எங்கே போயிடுச்சு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். அப்புறம் இதற்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த சவால்கள் அவை நீர்த்து போய்விட்டன. இப்போ சமூக நீதி அவர்களுடைய மிகப்பெரிய தூண். இந்த சமூக நீதிகளை வந்து ஒரு அளவுக்கு நம்ம அந்த போராட்டங்கள் முடிந்து விட்டது. ஆனால் இன்றைக்கும் தேசிய கல்விக் கொள்கை, நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள், இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டம், இருமொழி கொள்கையை உறுதிப்படுத்துறதுன்னு அந்த திமுக முன்னெடுத்த போராட்ட களம் அப்படியே தானே இருக்குது. அதில் அவங்களுக்கான சர்வைவல் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அவர்கள் தனியாக ஒரு தீவாக இருக்கிறார்கள். நீட்டுக்கு வேற எந்த மாநிலத்திலிருந்து எதிர்ப்பு வருது? 30 மாநிலங்கள் இருக்கா? 29 மாநிலங்களோ 30 மாநிலங்களோ இருக்கு. வேறு எந்த மாநிலம் உங்களுடைய மாநில சுயாட்சியை வேறு எந்த முதல்வர் சொல்லுகிறார்? உங்களுடைய இருமொழி கொள்கையை வேறு எந்த மாநிலம் சொல்லுகிறது? சொல்லுங்க நீங்க. இதுக்கு முன்னாடியும் யாரும் சொல்லலை, இப்பவும் யாரும் சொல்லலை. பொருளாதார ரீதியாக டீசென்ட்ரலைசேஷன், பொருளாதார ரீதியாக மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள், இதில் எல்லாரும் ஒத்துக்குவாங்க. நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொன்னீங்க, நீங்க ராஜமன்னார் கமிட்டியில் நீங்க சொல்றதெல்லாம் அது வந்து அப்படியே கம்ப்ளீட்டா அது வந்து உங்களுக்கு கனடா மாதிரியான ஒரு ஃபெடரல் மாடல்.
ஆஸ்திரேலியா மாதிரியான ஃபெடரல் மாடல். இந்த ஊரில் அது நடப்பதற்கு இன்னும் ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு சாத்தியமில்லை. ஏன்னா இந்த ஊரில் இது வந்து ஒரு பெரிய டிவர்ஸ் கண்ட்ரி. பல இதில் வந்து வேற்றுமையில் ஒற்றுமையை காண்கின்ற ஒரு இடம். இதில் நமக்கு வந்து ஒற்றுமை என்பது மட்டும்தான் தலையாய கொள்கை. இந்த ஒற்றுமைக்கு நாம் தரக்கூடிய விலை என்னவென்றால், மாநிலங்கள் போதுமான அளவிற்கு மேலாக அதிகாரம் இல்லாமலும் மத்திய அரசு என்பது பலமாக இருப்பதும் என்பது. அதனால தான் இவர்களுடைய மாநில சுயாட்சி கொள்கைக்கு வேறு எங்கேயும் வந்துட்டு இவர்களுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை. காஷ்மீர், பஞ்சாபை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவர்கள் ஏறக்குறைய பிரிவினை கேட்கிற அளவுக்கு இருக்கிறவர்கள். வேற எங்கேயும் ஆதரவு இல்லை. நீட்டுக்கு உங்களுக்கு இன்னைக்கு வந்து எக்ஸாம்ல ஒரு பிரச்சனை வந்ததுனால பல இடங்கள்ல வந்து நீட்டை பத்தி விமர்சனங்கள் வந்திருக்கே ஒழிய நீட் வேண்டாம்ன்ட்டு வேற யாரும் சொல்லவில்லை. 2 3வது நீட்லயே இங்கேயே ஜெயிச்சு வர பிள்ளைகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதை கத்துக்கிட்டாங்க அந்த போட்டியில எப்படி வெல்றதுன்ட்டு. அதனால இதெல்லாமே ஹிந்தி எதிர்ப்பு. வேற யார் ஹிந்தி எதிர்க்கிறா? இன்னைக்கு நீங்க மதுரையில ஃப்ளைட்ல போய் இறங்குனீங்கன்னா அங்க இருக்கிற உங்களுக்கு ஏர்போர்ட் செக்யூரிட்டி அவன் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் உங்களோட ஹிந்தியில பேசுறாரு அவரு. அந்த அளவுக்கு வந்துருச்சு. நம்முடைய தமிழ் பிறந்த மண்ணிலேயே உங்களுக்கு நம்மால நிறுத்த முடியல. அதுதான் நம்முடைய நிலைமை. அதனால இதெல்லாம் வந்து நீர்த்து போனது. இது இன்னைக்கு வந்து ஹிந்தி எனக்கு வேணும்னா நான் படிச்சுக்க போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க படிச்சுக்க போறீங்க. 35 லட்சம் பேர் ஹிந்தி பேசக்கூடிய ஆட்கள் இங்க இருக்கிறாங்க. வெளியில இருந்து வந்து வேலை செய்யறாங்க. உங்க வீட்டுக்கு நீங்க ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டீங்கன்னா அவர் ஹிந்தியில பேசிட்டு வராரு உங்களோட. அந்த அளவுக்கு வந்துருச்சு. இது வளமையா இருக்கு. இது வரவேற்க தகுந்தது. என்ன இன்னைக்கு வந்து நாம வந்து வாழ வைக்கிறோம். அதை கலைஞரே சொன்னார் முன்னாடியே. அது மாதிரி வடக்கு நாம வந்து வாழ வைக்கிறோம். வடக்கு வந்து பெற்றுக்கொள்கிறது. அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. அதனால இது ஒரு நல்ல வளர்ச்சி. இதெல்லாம் முக்கியமான இஷ்யூஸ். பண்பாட்டு அரசியல் இந்த மாதிரி தகவமைச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க திமுகவுடைய எதிர்காலத்திற்கு அந்த கட்சி? ஏன்னா இறுதியாக நீங்க அந்த பைபிளோட கோட் சொல்லி அந்த புத்தகத்தை நிறைவு செய்கிறீங்க. இன்னைக்கு வந்து தேர்தல்கள் வெல்வது என்பது மட்டுமே ஒவ்வொரு இயக்கத்தினுடைய லட்சியமாக மாறிவிட்டது. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு தலைமுறையையும் வெல்வது எப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இளைஞர்கள் இன்னைக்கு திரைப்படத்துறையிலிருந்து வரக்கூடிய ஒரு சவால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. திரைப்படத்துறையாலேயே வந்தவர்களுக்கு இன்று 2005 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜயகாந்த், இன்னைக்கு நடிகர் விஜய். ஸோ இவர்களை எப்படி உங்ககிட்ட கொண்டு வருவீங்க? வேலை வாய்ப்பு இருந்தால் தான் கொண்டு வருவீங்க. நீங்க ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கு இருந்தால் தான் இவர்கள் உங்களோட இருப்பாங்க. அது உங்களுக்கு வேணும். ஸோ யூ ஹேவ் டு கவர்ன் வெல். இது ஒரு நல்ல ஆட்சின்ற ஒரு எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வந்து பல இடங்கள்ல இல்லை இந்தியா முழுக்க. இங்கே மட்டும் நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் அது வந்து சரிவை சந்திச்சுட்டு இருக்கு. அப்புறம் குடும்ப அரசியல் அப்படின்றது வந்துட்டு இந்தியா முழுக்க அதுதான் யதார்த்தம் அப்படின்றது தான் இருக்கு. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதுக்கு வந்து உதாரணங்கள், ஒரு டாக்டரோட பையன் டாக்டர் ஆகிறது யாரும் கேள்வி கேட்கறது இல்லைன்னு சொல்லக்கூடாது. டாக்டருடைய பையன் டாக்டர் ஆகிறதுக்குன்ட்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால தான் அதை யாரும் வந்து பெருசாக சொல்றது கிடையாது. பட் இது வந்து அதுதான் நான் முடிச்சிருப்பேன். நான் வந்துட்டு அதாவது அரசியல் தலைமை என்பது ஜெனட்டிக் கிடையாது. நாம இந்தியா முழுக்க அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாரையும் தலைவராக எடுத்துக்கணும். மக்கள் எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன இருக்கு? அதாவது இன்று உங்களுக்கு பொது தொண்டு அரசியலுக்கு எதுக்கு வரணும்? அந்த கஷ்டத்தை எதுக்கு படணும்? நீங்க பார்த்துருப்பீங்க, எலெக்ஷன்லாம் கவரேஜ் பண்ணியிருப்பீங்க. யாராவது அந்த வேலைக்கு போவாங்களா? 30 நாள் கருவாடா மாறி போறது. அங்க வரணும்னு ஆசைப்படுறோம். எதுக்கு வரோம்? 4 பேருக்கு நல்லது பண்ண முடியுமான்றதுக்காக தானே வரோம். அதை பண்ற அந்த எண்ணம் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருப்பது என்பது அந்த ஆட்சி கொடுக்கக்கூடிய கவர்ச்சி, ஆட்சி கொடுக்கக்கூடிய போதை. அதனால தானே பல பேர் அங்க வரோம். அரசியல் தன்மை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை யார் பக்கம் யார் கொண்டு வர்றாங்கிறத பொறுத்து தான் அமைய போகுதுன்றீங்க எதிர்காலத்தில். அது ஒரு முக்கியமான பங்கு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கும் பொழுது உங்களுக்கு அது பின்னாடி இருந்தவர்கள் வந்து நிறைய இளைஞர்கள், மாணவர்கள். இன்னைக்கு அவர்கள் எல்லாரும் வேற எங்கேயோ இருக்காங்க. இது வந்து மிடில் ஏஜ்டு பீப்புள் இருக்கக்கூடிய இயக்கமா மாறிடுச்சு. இதுக்கு வயசாயிடுச்சு. 75 வருஷம் ஆக போகுது. இந்த செப்டம்பர் 17 வந்துச்சுன்னா 75 ஆண்டுகள் முடிய போகுது. இது 75 ஆண்டு முதிய ஒரு கட்சி. இந்த கட்சி அதற்குரிய முதிர்ச்சியோடும் இது தொடர்ந்து இன்னும் ஒரு 75 ஆண்டுகள் இது கரண்டாக இருக்கணும்னா, வலுவா இருக்கணும்னா, இன்றைய சிக்கல்கள், இன்றைய பிரச்சனைகள் தொலைநோக்கோடு அணுகப்பட வேண்டும். அவ்வளவுதான். ஓகே.
நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் புத்தகம் குறித்து இன்னும் ஆழமாகவும் விரிவாகவும் பேசுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.